லூக்கா 15ஆம் அதிகாரத்தில் ஒரு அப்பாவுக்கு 2 பிள்ளை. இளையவன் போய் எல்லா ஆஸ்தியும் அழிச்சிட்டு வெறுங்கையா வறுமையோட வெறும் வயிறோட வந்து நிற்கிறான். அப்பா வந்து தூரத்தில் பார்த்து அவனை ஓடி போய் கட்டி அணைத்து முத்தமிட்டு கொண்டு வந்துட்டாரு. வீட்டில் ஒரு பெரிய கொண்டாட்டம் ஆரம்பிச்சிருச்சு. கீத வாத்தியங்கள், மேள தாளம், பாடல் சவுண்டு பயங்கரமாக கேட்குது. வயல்லிருந்து அண்ணன் உள்ள வர்றான். தன்னுடைய வேலைக்காரரை பார்த்து லூக்கா 15:25 வீட்டுக்கு சமீபமாக வரும்போது கீத வாத்தியம் நடன கழிப்பை கேட்டு ஊழியக்காரர் ஒருவனை அழைத்து இது என்ன என்று விசாரித்தானாம். அதற்கு அவன், உம்முடைய சகோதரர் வந்தார், அவர் மறுபடியும் சுகத்துடனே உம்முடைய தகப்பனிடத்தில் வந்து சேர்ந்தபடியால் அவருக்காக கொழுத்த கன்றை அடிப்பித்தார் என்றான். என்னப்பா சவுண்டுன்னு கேட்டா இவன் என்ன மெனியூன்னு சொல்றான் பாருங்க. இந்த கேட்க வேண்டிய ஆட்டில் கரெக்டாக கேட்கணும். இவ்வளோ தூரம் வந்தான், வீட்டு வாசலுக்கு வந்தான், உள்ளே போய் கேட்டுக்கலாம் அப்பாட்ட, என்னப்பா இது, என்னப்பா சவுண்டு அப்படின்னு கேட்டால், அப்போ சில பாருப்பா, தம்பி பாருப்பா வந்துட்டான் பாருன்னு கொஞ்சம் மனம் உருகி இருக்கும். இங்கே மூட்டி விடுறன்னு ஒருத்தருக்கான் பாருங்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, சுகமாக வந்திருக்கான், எல்லாம் அழிச்சிட்டு நாசமாக்கி சுகமாக வந்திருக்கான். வந்தவனுக்கு கொளுத்த கண்டு அடித்தாங்கன்னு மூட்டி விட்டான் பாருங்க. அவ்வளோதான். உடனே அடுத்த வருஷம் சொல்லுது, அவன் கோபமடைந்து உள்ளே போக மனதில்லாமல் இருந்தான். அப்பா வந்து வருந்தி கூப்பிட்டா கூட போக மாட்டேன்ட்டான். கடைசியில் பார்த்தா இவன் தான் பசியாக வெளியே உட்காந்துருக்கான். அவர் உள்ளே உட்காந்து பிரியாணி சாப்பிட்டுருக்காரு. அவர் சில பேர் இந்த மாதிரி தான் நம்மகிட்ட மூட்டி விட்டுறது. பார்த்தா அங்கேயா போகிறீங்க, நீங்கள் அவங்க வீட்டுக்கா போகிறீங்க, ஐயோ பிரதர் ஜோம் பண்ணி பாருங்க, கர்த்தர் ஏதாவது பேசினா போங்க. நம்மளும் மிரண்டு பயந்து, ஐயோ இவன் இப்படி நம்மளை சொல்லிட்டானே, நம்ம போவே கூடாதுன்னு சொல்லிட்டு நம்ம உங்களுக்குள்ளே மூட்டி விட்டுருவான். மூட்டி விட்டு நீங்கள் உட்காந்து சரி லைவ்லையாவது பார்க்கலான்னு பார்த்தா ஃபர்ஸ்ட் ரோவில் உட்காந்துருப்பான் பாருங்க, பேக்கை வச்சுக்கிட்டு. அட பாவி, என்ன போகாத, அது பண்ணாத, இது பண்ணாதன்னு என்ன மூட்டி விட்டு நீ போய் ஃபர்ஸ்ட் ரோவில் உட்காந்து சிரிச்சுட்டு உட்காந்துருப்பான் பாருங்க, போஸ்ட் கொடுத்துட்டு. அந்த இது கிஃப்ட் வர வாங்கிட்டு போய் ஃபர்ஸ்ட் ஓடி போய் கொடுப்பான். அப்போ தான் உங்களுக்கு புரியும், இப்படி ஒரு முட்டாள நான் இருந்திருக்கேனே. அந்த கேட்டகரி தான் இந்த கேட்டகரி. ஆக மொத்தம் நம்முடைய விருப்பம் என்னவா இருக்கணும்? சமாதானத்தை தேடணும், சமாதானத்தை அடையும்படி நாட வேண்டும்.